ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலவை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப சத்தானது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 2 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். 2 பூண்டு, வெங்காயம் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி காய், கொத்தவரை, முருங்கைக்காய், உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தவரை, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு. இது தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. முதல்ல தேங்காவை ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இது துவரம்பருப்பு கால் கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, 1 கப் பாஸ்மதி அரிசி எல்லாம் கழுவி ஒன்றா போட்டுக்கலாம். தண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்புக்கு 1 கப் 3 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த அரிசி கூட 2 தக்காளி நறுக்கிறது, முருங்கைக்காய் நறுக்கி போடணும். முருங்கைக்காயை நீங்கள் தனியாக வேக வச்சு போடலாம். இதில் போட்டு கொஞ்சம் தனித்தனியாக வந்துடுச்சு. அப்புறம் கொத்தவரை, கத்திரிக்காய், பச்சை மிளகாயும் கூட போட்டுருவோம். தான் காரம் கிடைக்கும். 2 பச்சை மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, 2 பல் பூண்டு, முருங்கைக்கீரை கழுவி கொண்டு இது கூட முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட சேப்பக்கிழங்கு 1 கிழங்கு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி அடுப்பில் வச்சு 3 விசில் விடணும். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ தாளித்து விட்டுடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் 1 ஸ்பூன். இதை நெய் ஊற்றியும் தாளிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் அரைச்சது எப்படி போடுவா? பச்சையாலாம் இருக்கும். சாதத்தோடு போட்டு கிண்டனா போடலையா? அதை போடலையா? தேங்காய் அரைச்சி இதில் போட்டு கிளறணும். இந்த கிளறு கிளம்பி இப்போ இது கூட தேங்காய், ஜீரகம், பூண்டு சேர்த்து அரைச்ச கலவையை சேர்த்துக்கலாம்.
இதை கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். மிளகாத்தூள் போடவே இல்லைல்ல, இப்போ இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு காரத்தை பார்த்துட்டு அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருக்கு, ஆஃப் பண்ணி வேண்டியது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த கலவையை சாதத்தோட போட்டு கிளறிடலாம். முருங்கைக்காய் நல்லா குழஞ்சிருக்கு. குக்கரில் போட்டால் மறந்துட்டேன். நெய் ஊற்ற வேண்டாமா மேலே? நீட்டிட்டு இதில் எல்லா காய்கறியும் சேர்றதுனால மாதத்துக்கு 2-3 தடவை செஞ்சு சாப்பிடலாம். ஸ்பூனில் எடுத்து போடணும். இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. உருவ வச்சுருக்கோம். உருவ வச்சு கலவை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.